ஊதியத்தை வழங்கிடு 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 அடிப்படை ஊதிய உயர்வு பிஎம்எம் பிசிஎஸ் சிஓஎஸ் பணியை நிரந்தரம் செய்திடுக. கைவிடு ஆண்டுதோறும் படிப்பு வந்து உங்க அமைப்பு தான். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் சொல்லும் போது சொன்னோம்னா வருவாய்த்துறைன்னு சொல்லிடுவோம். பேட்டி கொடுக்கிறவங்க அங்க கொடுத்துருங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊதியத்தை வழங்கிடு அடிப்படை ஊதிய உயர்வு அரசு பிஎம்எம் பிசிஎஸ் சிஓஎஸ் பணியை முறையை கைவிடு வழங்கிடு பணி பாதுகாப்பு வழங்கிடு வைப்பு நிதி காப்பீடு வழங்கிடு. ஒன்றுபடுவோம், போராடுவோம். வெற்றி. வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான களப்பணியாளர்கள் இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய நீண்ட நெடி ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் சொல்லும் போது சொன்னோம்னா வருவாய்த்துறைன்னு சொல்லிடுவோம், ஊரக வளர்ச்சி துறைன்னு சொல்லிடுவோம், வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் கூட இன்னும் நேர்ந்து கேட்டிருக்காங்க, உங்கள் கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வேலையை நீங்க தான் பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா காலையில உணவு திட்டமாக இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு சர்வேல கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், மற்றபடி பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஊதிய உயர்வு கேட்டுதான் இந்த போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டத்துக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14 ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும், அதாவது வட்டாரத்தில் இருந்தும் பஞ்சாயத்துல ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து பணியாளர்களும் இந்த இதில் வந்து கலந்துருக்காங்க. திட்டத்தில் வந்து நாங்கள் சர்வேனா எந்த துறை சர்வேனாலும் மகளிர் திட்டம் தான் எடுக்கிறோம். அதில் மெயினாக இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்திலேருந்து காலையில் 6 மணிக்கு காலை உணவு திட்டத்திலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்குகளையும் செய்கிறோம். நாங்கள் பணியமர்த்தப்பட்டது வந்து மகளிர் திட்டம். ஆனால் மகளிர் திட்ட பணிகளை கூட எங்களுக்கு செய்ய முடியாமல் அதிகப்படியான பணி சுமைகள் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் வருது. அவ்வளோ பணிகளை செய்கிறோம். நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, வேலை செய்யறதுக்கு நாங்கள் தயார். எங்களுக்கான ஊதியம் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். எங்களுடைய ஊதியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான எங்கள் வங்கி கணக்குக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு வங்கி பணம் வந்து எப்படி போகுது அப்படின்னா, வட்டார அளவிலான கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் மூலியமா எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை செய்யறது வந்து கவர்மெண்ட்டுக்கு செய்கிறோம், சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தின் மூலியமா வாங்கிக்கிறோம். எங்களுடைய நேரடியான வங்கி கணக்குக்கு வரணும், எங்களுக்கு காப்பீடு கொடுக்கணும். எங்களுக்கு நாங்கள் வந்து மகளிருக்கு வந்து தேவையான வாழ்வாதாரத்துக்கு அனைத்து விதமான பணிகளையும் செய்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கேள்விக்குறிக்கு வந்து பதில் கேட்டு தான் இந்த தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து அரசாங்கம் வந்து இந்த போராட்டத்துக்கான முடிவுரையை கண்டிப்பாக கொடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 12,000 15,000 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சம்பளத்துலேருந்து எங்களுக்கு 30,000 25,000 to 30,000 வரைக்கும் கேட்குறோம். காப்பீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல வாரியத்தில் இருக்கக்கூடிய காப்பீடு தொகையை அதன்படி எங்களுக்கு கொடுத்தா கூட போதும். காப்பீடுங்கிறது எங்களுக்கு வேணும். இந்த ஒரு நாள் போராட்டம் இன்னைக்கு ஒரு நாளா தொடர்ந்து இது வரைக்கும் 3 நாள் ஏற்கனவே 3 நாள் நாங்கள் போராட்டம் நடத்தியோம். இது வந்து 4வது நாள் போராட்டம். இந்த போராட்டம் வந்து இன்றையோட நிறைவடைவாது. நாங்கள் கேட்டிருக்க கோரிக்கைகள் வந்து 14 அம்ச கோரிக்கைகள் கேட்டிருக்கோம். 14 அம்ச கோரிக்கையை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். இது வந்து கண்டன அதாவது தொடர் போராட்டமாக தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. திருச்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா களப்பணியாளர்களையும் வர சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 3 நாள் நடந்தது வந்து பணியாளர்கள் வட்டார அளவிலான பணியாளர்கள் மட்டும் நடத்தணும். இன்னைக்கு களப்பணியாளர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க சார். கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி, ஏன்னா மகளிர்னு சொல்லிட்டு எங்களுடைய முதல்வர் ஐயா வந்து மகளிரை நம்பி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, வெற்றியும் கண்டிருக்காரு. அதனால மகளிருக்காக இந்த திட்டத்தை கம்பல்சரி கையில எடுத்து முடிவு சொல்லுவார்னு நம்புறோம்.